இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 5வது ஞாயிறை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இன்றைய இறை வார்த்தைகள், குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தை மட்டுமே ஆழமாக சிந்திக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் அழைக்கின்றேன். காரணம், இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு பெரிய குழப்பம், பிரச்சனை ஒன்று வருகிறது. பந்தியா, பரிமாறுவதா, இறை வார்த்தையா என்கின்ற பல்வேறு விதமான கேள்விகளும் குழப்பங்களும் வருகின்ற ஒரு சூழலிலே திருத்துதர்கள் எவ்வாறு அந்த பிரச்சனையை தேர்ந்து தெளிந்து தெளிவான ஒரு முடிவை எடுத்தார்கள் என்பதை ஆழமாக சிந்தித்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் வரக்கூடிய சிக்கல்களை நாம் எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்பதை பற்றிய ஒரு நல்ல வழிகாட்டுதலை இன்றைய முதல் வாசகம் கொடுப்பதை நாம் சிந்திக்க அன்போடு அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அமைப்பாக இருந்தாலும் சரி, தொடக்கம் மிக அழகாக இருக்கும். திருமண வாழ்க்கையை கூட மிக மரியாதையாக பெண் பார்க்கின்ற படலமாக இருந்தாலும் சரி, அல்லது மணமகனை பார்க்கின்ற படலம், பிறகு ஊரார் எல்லாம் ஒன்று சேர்ந்து தடபுடலாக திருமணத்தை நடத்தி அந்த முதல் மாதம் மிக சிறப்பான ஒரு மாதமாக செல்லும். ஆனால் காலம் கடந்து போக போகத்தான் பல சங்கடங்கள், பிரச்சனைகள் உருவாவது என்பது எல்லாருடைய வாழ்விலும் நாம் அனுபவிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அதே போலத்தான் தொடக்க திரு அவை மிக சிறப்பாக பலுகி பெருகுகிறது. திருத்துதர் பணியிலே நாம் வாசிக்கிறோம். எந்த அளவு என்று சொன்னால், எல்லாருமே, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒரே உள்ளம் கொண்டவர்களாக ஒன்றாக அமர்வதிலும் ஜெபிப்பதிலும் இறைவேண்டலிலும் அப்பம் பிக்குதலிலும் சிறந்து விளங்கினார்கள். எனவேதான் அந்த ஆதி திருச்சபை வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையை இன்றைக்கு தாய் திரு அவை வலியுறுத்தி அன்பிய வழிகாட்டுதலிலே, அன்பிய கொண்டாட்டமாக, அன்பிய குடும்பங்களில் நாம் வாழ்ந்து அந்த இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டு, ஒருவரோடு ஒருவர் உள்ளதை பகிர்ந்து கொண்டு உறவிலும் நட்பிலும் வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கொடுப்பதற்காகத்தான் தாய் திரு அவை இந்த அன்பியத்தையும் அதிகமாக வலியுறுத்துகிறது. ஆனால் இதெல்லாம் மிக சிறப்பாக சென்று கொண்டிருந்த வேளையிலே அந்த ஹனிமூன் காலம் எல்லாம் முடிந்து இன்றைக்கு முதலாக ஒரு பெரிய பிரச்சனை உருவாவதை இன்றைய முதல் வாசகம் தெளிவாக சொல்கிறது. என்ன அந்த பிரச்சனை? அக்காலத்தில் சீடருடைய எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். ஆக இந்த பிரச்சனை 3 கூறுகளை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. முதலாவதாக பரிமாறுவதில் பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனை. இன்னைக்கு எங்கே எடுத்தாலும் அதுதான் பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. நல்ல ஒரு திருமண சூழலை எடுத்துக்கொண்டாலும் சரி, பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னா அந்த சாப்பாட்டில் தான். அந்த சொந்தக்காரரை கவனிச்சாங்க, என்ன கவனிச்சாங்களா? இவங்க பார்த்து பரிமாறினாங்க, எனக்கு ஒரு கறி பீஸாவது வந்துச்சா? அல்லது என்ன முன்ன உட்கார வச்சாங்களா, பின்னாடி உட்கார வச்சா? அவன் என்னை விட சின்னவன், அவனை கூப்பிட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க, என்ன கேட்கவே இல்லை. இன்றைக்கு எல்லா சூழ்நிலையிலும் முதல் பிரச்சனை எங்கு ஆரம்பிக்கிறது? அந்த சாப்பாட்டு உணவில் தான். இங்கே என்ன பிரச்சனை? அந்த கைம்பெண்கள் சரியாக பந்தியிலே கவனிக்கப்படவில்லை என்பதுதான் பெரிய பிரச்சனை. எனவே அந்த பிரச்சனையை பாராபட்சியமாக இருக்கிற பொழுதுதான் அது பெரிய ரூபமாக எடுத்து அது ஒரு சூழலை கெடுக்கின்ற ஒரு நிலையாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே உணவு பரிமாறுவதில் பிரச்சனை. இரண்டாவது ஒரு கூறு என்ன என்று சொன்னால், அங்கே எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். யாரு? கிரேக்க மொழி பேசுவர். அங்கே எல்லாருமே யூதர்கள் தான். அவர்களுக்குள்ளே எந்த விதமான மொழி பிரச்சனை வருவதற்கான முகாந்தரமே கிடையாது.
பிறகு எப்படி அந்த மொழி பிரச்சனை இங்கு உருவாகிறது என்று சொன்னால், யூதர்கள் கிரேக்க மொழி பேசக்கூடிய இடங்களில் ஆங்காங்கு சென்று அங்கே தங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒன்றாக சேர்ந்து அமருகிற பொழுது அங்கே எல்லாரும் யூதர்களாக இருந்தாலும் எபிரேய மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் தாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை பகுதியிலே அந்த கிரேக்க மொழி பேசுவோர் மத்தியில் இருந்ததால் கிரேக்க மொழி அவர்கள் பேசு பொருளாக பேசு மொழியாக மாறுகிறது. எனவேதான் கிரேக்க மொழி பேசுகின்ற அந்த கைம்பெண்கள் தாங்கள் கவனிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு வருத்தத்தை முன்வைக்கின்றார்கள். எனவே அங்கே மொழி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதான ஒரு மூலக்கூறு இந்த பிரச்சனைக்கு காரணம் முணுமுணுத்தல். ஏன் முணுமுணுக்கிறோம்? ஒரு சாதாரண பந்தியில் உணவில் உப்பில்லை என்றால் கூட, என்ன உப்பே இல்லாத சாப்பாடு, என்ன இவ்வளவு காரமாக போட்டிருக்காங்க, அந்த முணுமுணுப்பு எப்பொழுது வருகிறது? பிரச்சனை யாற்று சொல்றதுன்னு தெரியாத ஒரு சூழல். ஒருவேளை இன்னாரிடம்தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சொல்லப்படக்கூடிய நிலையில் இருக்கிறவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நேரிடையாக நம்மால் சென்று முறையிட முடியாது. அப்போ நம்மள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வழி இந்த முணுமுணுப்பு. பங்குல கூட பிரச்சனைனா நேராக வந்து சாமி தான் பிரச்சனை நேருக்கு நேராக சொல்லுகிற மனநிலை இல்லாத போது இந்த முணுமுணுப்பு தான் பெரிய ஒரு சூழலாக இருக்கிறது. எனவே இந்த தொடக்க கால திரு அவையிலே மிக சிறப்பாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருவதை நாம் பார்க்கிறோம். 3 காரணங்கள். உணவிலே சரியாக அங்கே பாராபட்சம், 2வது மொழி பிரச்சனை, 3வது முணுமுணுப்பு. ஆனால் இந்த திருத்தூதர்கள் இதை எப்படி கையாண்டார்கள் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, ஒன்றாக சேர்ந்து ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உருவாகிறது, எனவே இதிலே நம்முடைய கவனம் எங்கு போய்விடுகிறது என்று அவர்கள் திருத்தூதர்கள் ஒன்றாக சேர்ந்து தாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறை அல்ல. திருத்தூதர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? எதுக்கு அழைக்கப்பட்டார்களோ அதை விட்டு விட்டார்கள். அதை விட்டுவிட்டு சோறு போடத்தில் தான் அங்கே அவர்கள் முதன்மை எடுத்தபோது இந்த பிரச்சனை எல்லாம் உருவாகிறது. எனவே இதை எப்படி கையாளுவது? இந்த ப்ரையாரிட்டிஸ் நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரத்திலே இந்த எதை முதன்மைப்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்ளாத போதுதான் பல பிரச்சனைகள் வரும். தேவையில்லாதது முன்ன நிறுத்தும் போது அது பெரிய போதாகரமாக மாறுகிறது. நான் திருத்தூதனாக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய பணி இறைவார்த்தையை அறிவிப்பது. எனவே அந்த இறைவார்த்தை அறிவிக்கின்ற பணியை செய்யாமல் வெறும் சோறு போட்டுக்கிட்டு இருந்தால் என் வேலை என்ன என்கின்ற ஒரு கேள்வியை திருத்தூதர்கள் அங்கே அறிந்து கொள்கிறார்கள். தங்களுடைய முதன்மை, தாங்கள் ப்ரையாரிட்டிஸ் எதற்கு கொடுக்கிறோம், எனவே தான் அவர்கள் அமர்ந்து கொண்டு இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது, நம்முடைய வேலை இறைவார்த்தையை அறிவிப்பது. மிக அழகாக சொல்லுங்க, கடவுளுடைய வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறுகிற பணி நம்முடைய பணி அல்ல. எனவே இதற்கு என்ன ஒரு தீர்வு என்று சொன்னால், மக்களிடமிருந்து நற்சான்று பெற்ற தூய ஆவியானவருடைய வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களை அங்கே அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை கையாளுகிற அந்த ஒரு சூழல் எல்லா இடத்திலும் வரதான் செய்யும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திருத்தூதர்கள் எப்படி தங்களுடைய தவறை முதலில் உணர்ந்து கொண்டார்களோ, அதே போல எல்லா சூழ்நிலையிலும் இதில் என்னுடைய நிலைப்பாடு என்ன, இதில் நான் எங்கே சறுக்கி விழுந்தேன், எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்து கொள்வது என்பதை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நாம் தெளிவு பெறுகிற பொழுது அங்கு சூழலை மிக சாதுரியமாக சமாளிக்க முடியும். எனவே மக்களிடமிருந்து நபர்களை அங்கே 7 தேர்ந்தெடுக்கிறார்கள். அதுவும் எப்படிப்பட்ட நற்சான்று. நற்சான்று என்றால் நல்ல ஒரு காரியம், 4 பேருக்கு அந்த நபர் தெரிந்திருக்க வேண்டும், 4 பேருக்கு நல்லது செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து அந்த பந்தியிலே பரிமாறுகிற பணியை
அவர்கள் பிரித்து கொடுப்பதை இன்றைய முதல் வாசகம் தெளிவாக சொல்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வாழ்க்கை சூழலில் நாம் சந்திக்கின்ற எல்லா நிலையிலும் சோதனைகள், பிரச்சனைகள், சங்கடங்கள் வருகிற போது அந்த சங்கடங்களுக்கான கூறுகள் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து தூய ஆவியானுடைய துணையை கொண்டு எதற்கு நாம் முதன்மை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மிடம் உள்ள பணி பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இன்னைக்கு குடும்பத்தில் பல பிரச்சனை இருக்கிறது என்றால் குடும்ப தலைவர் சம்பாதிக்கிறது நானே, செலவழிக்கிறது நானே என்கின்ற ஒரு நிலையில் இருந்தால் எல்லாமே அங்கே சங்கடமாகத்தான் போகும். பணி பொறுப்புகளை பிரித்து கொடுக்க வேண்டும். திருத்தூதர்கள் இது எங்களுடைய வேலை அல்ல, இதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம், நீங்கள் செய்யலாம் என்று பொறுப்புகளை அவரவருடைய சூழலுக்கு ஏற்ப பிரித்து கொடுக்கிறார்கள். அதே போலத்தான் ஒரு பங்கிலும் கூட பலவிதமான பணி அமைப்புகள் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் இந்த அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கிற பொழுது அங்கே ஒரு கூட்டு முயற்சியாக எல்லாரும் சேர்ந்து செயல்படுவதற்கான ஒரு வழி அல்லது ஒரு முகாந்திரம், ஒரு நிலை இருப்பதை இன்றைய சூழல் இறைவார்த்தை வழியாக தெளிவுபடுத்துகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் சறுக்கி விழ வேண்டிய ஒரு சூழல் வரலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட ஒரு இனம் என்பதை இன்றைய இரண்டாவது வாசகம் தெளிவாக சொல்கிறது. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த முதன்மை எதற்கு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து உலக காரியங்களிலே சண்டை போட்டு கொண்டு இல்லாமல் நாம் ஒன்றாக சேர்ந்து தீர்வுகளுக்கான அந்த முடிவுகளை மிக விரைவாக எடுத்து அதை தெளிவாக அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கிற பொழுது எல்லாமே அங்கே சுமூகமாக முடியும் என்ற ஒரு சிந்தனையை இறை வார்த்தைகள் தெளிவுபடுத்துகிறது. இதற்கு யார் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும்? இதோ இந்த உயிர்த்த ஆண்டவர், நானே உண்மையும் வழியும் வாழ்வும் என்று சொல்லியிருக்கிற வழியாம் இந்த இறைவனை நாம் முன்னிலைப்படுத்தி அவர் காட்டுகிற அந்த வழிகாட்டுதலிலே தூய ஆவியானவருடைய வரங்களை நிறைவாக பெற்று இந்த குடும்பத்திலும் சரி நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் வருகிற சிக்கல்களை மிக சாதுரியமாக நாம் சரி செய்து கொள்ள தேவையான வரத்திற்காக இன்றைய திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த உயிர்த்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அரசராக இருந்து எல்லா நிலையிலும் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன்.